ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி 2 நாள் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது முந்தின நாள் ஈவினிங் எடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும், எப்பவும் பேசுகிறத விட கொஞ்சம் மெல்லமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங் தான் நான் இதுக்கு வாய்ஸ் ஓவரே கொடுத்தேன். 2 நாள் கரெக்டாக இருந்தது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் ஃபேமிலி கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் அங்கே ஊரில் இருந்ததுனால மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு தான் பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு சரி ஏதாச்சும் ஒரு டின்னருக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ். ஸோ வரதுக்கு முன்னாடி நானும் பாப்பா மித்துக்குட்டி 3 பேரும் கிளம்பியாச்சு. இது பர்த்டே ட்ரெஸ் நாம் திருநெல்வேலி போனப்போ நான் எடுத்தேன்னு சொல்லி ஒரு vlogல காட்டியிருந்தேன் இல்லையா, அதுதான். ஒரு மாதிரி ஒரு பாட்டில் க்ரீன், அது கூட ஒரு நல்ல ஒரு ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காம்பினேஷனில் இது கிடைக்காமையே இருந்தது. லக்கிலி இந்த கலர் காம்பினேஷனில் கிடைச்சங்காட்டி இந்த தடவை இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, மித்துக்கு மேக்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்ட் டைமில், அதாவது ஒரு 3-4 வாரமாக பார்த்தீங்கன்னா பன்சூஸ் கிளாஸ் மேத் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கான். ஸோ ஒரு 3 வாரம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் பற்றின ரிவ்யூ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டும் எனக்கு மனசில் இருந்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் மேத் சாம்பியன் மிஸ்டர் நீலகந்தா பானு, இவங்க 15+ வேர்ல்டு ரெக்கார்ட்ஸை ப்ரோக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேத்தில் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலேயே இவனுக்கு ஏஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நானும் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணி இது ஒரு 1 மந்த் போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்ஸு கூட அலாட் பண்ணுற டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. கொஞ்சம், அதாவது ஒரு 2 வாரத்திலேயே குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, எது மூலமாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி அவங்க டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுறாங்க. அது மித்து வயசுலையெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் உட்கார வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இவன் மேனேஜ் பண்ணிக்குவான் அப்படின்ட்டு. இல்லைன்னா குழந்தைங்க இந்த போர் அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னாலே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க. இது யூகேஜிலிருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எடுத்த உடனே இதில் போகணுமா, நம்ம காசு கட்டி குழந்தைகளை இப்படி படிக்க வைக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரையல் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் இல்லைன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நீங்கள் அந்த ட்ரையல் கிளாஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ட்ரையல் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அவங்க டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்போஸ் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. എന്ത് தண்ணி குடிக்கிறதுக்குள்ள பிரைவசியா ரஷ்மிதா? போ, மித்துவோட ட்ரெஸ் எடுத்துட்டு போ. மித்ரனோட ட்ரெஸ் எடுத்துட்டு போ பாப்பா. அவனை அப்படியே தூக்கி காரில் போட்டு தூக்கிட்டு போயிடலாம். ஓடு.
பாப்பா மித்ரனை பாரு எங்க வச்சிருக்கா நான் பார்க்கல தான் இருப்பேன். துடிக்கிறத புரிய வேலை. இங்கதான் இருப்பான். மித்ரன் மித்ரன் அப்பா வந்து பாரு கூப்பிடு. மித்ரன் மித்ரன் ஓ அப்பா ஏன் இந்த கத்திர ராமா அப்போ வா ராபா வா டைம் ஆச்சுமா. விளையாட்டு தான். இந்த பார்க் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ் விட்டாலும் இந்த பார்க்லேயே சார் வந்து சுற்றிட்டுருப்பாரு. பட் ஏதாச்சும் ஒரு குழந்தைங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, பேரண்ட் யாராச்சும் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க. தனியாக இந்த குழந்தையும் வந்து விளையாட விட மாட்டாங்க. ஸோ சேஃபாக இருக்கிறதுனால நானும் விட்டுருவேன். அன்னைக்கு வந்து நைட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கோல்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான். பட் நாங்கள் போன டைமுக்கு குமரன் மட்டும்தான் திறந்திருந்தது. சரின்ட்டு அங்கே தான் போனோம். நம்மளோட வீட்டுக்கு வந்து என் கொழுந்தனார், சிஸ்டர், அப்புறம் குட்டீஸுகள்லாம் அடுத்த நாள் வரதாக இருந்தது. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ராடு கிளம்புற ஐடியா தான். குழந்தைகளுக்கு வந்து டாய்ஸு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நாம் வாங்கி கொடுப்போம். அதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாச்சும் ஒரு கோல்டில் கிஃப்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து லைஃப் டைம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் அது யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ எப்போ வந்தாலுமே கிஃப்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோல்டில் கொடுக்குறதுக்கு தான் விரும்புவேன். யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத ஒன்றா போட்டு கூட ஒரு அடையாளத்துக்கு ஒரு பெரிய நகை கூட அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்போவுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் 2 பட்டுக்குட்டீஸுகளும் வந்து சின்ன சின்னதாக வந்து இயர்ரிங் செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்தேன். 2 பேரும் நல்ல கலராக இருப்பாங்க. ஸோ ஒயிட் அண்ட் ரெட் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஸ்டோன் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் அந்த எண்ணெய் போகும், அந்த மாதிரி போட்டதே தெரியாத மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு ஃபுல்லாகவே கோல்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 2 இயர்ரிங் வந்து சூஸ் பண்ணி எடுத்தோம். பாப்கார்ன் வாங்கித்தாமா. அங்க இருக்கு ஸ்டால். இல்ல ஓப்பனா தான் இருக்கு, வாங்கிட்டா. வேறு ஏதாச்சும் கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் 9 மணி ஆயிடுச்சு அங்கேயே. 9 மணி அப்படிங்கும்போது ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊரை காட்டிலும் இயர்ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரின்ட்டு அவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டில் இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னாங்க. சரின்ட்டு அதுலேயே நல்லதாக பார்த்து 2 சூஸ் பண்ணியாச்சு. 9 மணி அப்படிங்கும் போது மித்துக்கு நல்ல பசி. சரின்ட்டு நான் பில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மித்துக்குட்டி கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. பாப்பாவுக்கும் நல்ல பசி. சரி டின்னர் சாப்பிட வரைக்கும் ஏதாச்சும் கார்ன் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற கார்ன் ஷாப்பில் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நைட்டு டின்னருக்காக வெளியே கிளம்பிட்டோம். வெளியே எங்கேயும் இல்லை, ஹொசூரில் தான். தமிழ்நாட்டுக்கே வந்தாச்சு, இங்கேயே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற கடைக்கே போயாச்சு. ஹொசூர் வந்து சாப்பிட்றதாக ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூனியர் குப்பனா தான். ஏன்னா இந்த பாஸ்மதி அரிசியில் நம்ம பிரியாணி பண்ணி சாப்பிட்றதுக்கும் சீரக சம்பாவில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் அவங்கக்கிட்ட கேட்குறது அதுதான், சீரக சம்பாவில் செய்வீங்களா இல்லை பாஸ்மதிலையா அப்படின்ட்டு. அதான் ரோஸ் மில்கா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்? ரோஸ் மில்க்கு ஃப்ளவர் மில்க் அதானே சொல்லுவேன். பிடிச்சதா? கூலிங்கா இல்லையா? கூலிங்கா இல்லையா? ரொம்ப ஹாட். ரொம்ப ஹாட். பொய் பேசாதடா. அப்படியா? இது நோட்டுதா? அது வந்து அண்ணே தாவிக்கும் ஊத்தணும்.
மித்ரன் வந்து எங்கே போனாலும் இட்லி தான். சார் வந்து ரொம்ப சேஃபர் ஜோனில் தான் இருப்பார். ஸோ அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் இட்லி ஊட்டிட்டாரு. ஆஹா கடை பக்கத்தில் இருந்தது, அங்கே வச்சு ஊட்டி கூப்பிட்டு வந்துட்டாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரோஸ் மில்க் பாட்டிலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். எப்போ ஆஹா போனாலும் மித்ரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ரோஸ் மில்க். ஸோ அது இருந்தால் தான் சார் வந்து கடைக்குள்ளேயே போவார். அதையும் பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. நமக்கு ஆர்டர் பண்ணது வந்து பரோட்டா, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து கறி தோசை ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அது கூட சிக்கன் பிரியாணி. இதுதான். அதுக்கு மேலே நமக்கு சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை, வயிற்றுல இடமும் இல்லை. ஸோ அளவாக வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு டின்னர் வந்து கரெக்டாக முடிச்சிட்டோம். எனக்கு மட்டும் பாயாசம் குடிக்கணும் போல் இருந்தது. எப்போ ஜூனியர் குப்பனா வந்தாலும் கண்டிப்பாக இளநீர் பாயாசம் ரொம்ப விரும்பி குடிப்பேன். இவங்களுக்கெல்லாம் அந்த பால் வாசம் பிடிக்காது. ஸோ நான் மட்டும் அதை ஆர்டர் பண்ணி குடித்தாச்சு. பாப்பா கொஞ்சம் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டான். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். அன்னைக்கு காலையில் ஒரு 5 மணி அப்படிங்கும்போது கொழுந்தனார் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க நல்லா தூக்கம், பாவம் ட்ராவல்லையே இருந்தாங்க. வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அங்கே இங்கேயும் மாற்றி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுலையே வந்து அவங்களுக்கு டைம் போயிடுச்சு. ஸோ காலையில் ஒரு 5:15 அப்படிங்கும்போது பெங்களூர் ரீச் ஆகிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இதெல்லாமே ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு எப்போ போல் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் அவங்க எழுந்திரிச்சு வரதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து மெல்லமாக வேலை பண்ணினேன். ஏன்னா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஷ்ணு கீழே வந்துடுவான். விஷ்ணு யாருன்னா என்னோட கோ சிஸ்டர். என் கொழுந்தனார் பேர் வந்து சாரதி. அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 குட்டீஸ். ஃபஸ்ட்டு பாப்பா பேர் சாய்ஷா, 2வது பாப்பா பேர் தனிகா குட்டி. ஏன் கீழே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, கிச்சனுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா வேலை செய்யவே விட மாட்டாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கக்கா, நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு. வரதே அவங்க வந்து ஒரு 10 நாள் 15 நாள் தான் இந்தியாவுக்கு. அந்த டைம்லேயும் வேலை செய்ய கொடுத்தோம் அப்படின்னா நமக்குமே கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சத்தம் இல்லாமல் வேலைகளை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்லோவாக குக்கிங் வேலைகளை அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது புட்டு, கடலைக்கறி, அது கூட ஆப்பம் நினச்சேன். பட் நைட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ப மாவு வந்து ரெடி பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக தோசை, தேங்காய் சட்னி. கடலைக்கறி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆல்ரெடி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக கடலை வந்து தனியாக வேக வச்சு குழம்பு வைப்பாங்க இல்லையா, நான் அப்படி பண்ண மாட்டேன். டைரெக்டாக குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டேன் அப்படின்னாலே குழம்போட சேர்ந்து அதுவும் நல்லா வெந்துடும். முந்தின நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் பிளான் பண்ணும்போது பாப்பாட்ட கேட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரைஸ் வந்து மத்தியானம் சூடாக வச்சுக்கலாம், உனக்கு ஏதாச்சும் வேணால் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் என்னென்னா காலையில் பண்ணுற புட்டுலேயே கொஞ்சம் சர்க்கரையும் அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கிளறி கொடுத்துருங்க, எனக்கு அதே போதும்னா. எனக்கு மத்தியானம் அது எப்படி இருக்குன்னே தோணல, ரொம்ப வர வரன்னு ஆயிரும். சரி அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும் அளவாக 2 சப்பாத்தி போட்டு அதே கடலைக்கறி போட்டு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோ தோசையோ அவளுக்கு சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. மித்துக்குட்டி வந்து முந்தின நாளே ஒரே எக்ஸைட்மெண்ட். அடுத்த நாள் குழந்தைங்க வந்துருவாங்க, ஒரே ஜாலி தான். எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு தூங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு அவனுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தூங்க வைக்கிறக்கே.
காலையில் நான் குக் பண்ண ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் சார் எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்துட்டு ஒரு குட் மார்னிங் கூட சொல்லலை. வந்த உடனே அடுத்த செகண்டு அவங்க எல்லாம் வந்தாச்சா, சாரதி சித்தப்பா எங்கே, தனிக்கா குட்டி எங்கே, தனிக்கா வந்து 2வது குழந்தை அவங்களுக்கு. ஸோ தனிக்கா குட்டி எங்கே அப்படின்ட்டு ஒரே ஆர்வந்தான். மேலே படுத்திருக்காங்கன்னு சொன்னது தான் மாய குடு குடு குடுன்னு மேலே ஓடியாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். எப்போவும் முட்டை தோசை ஊற்றினோம் அப்படின்னா அதுக்கு சட்னி எதுவுமே வச்சுக்க மாட்டான். ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்குவான். அவளுக்கும் வந்து ஸ்கூலுக்கு போகிறக்கு இஷ்டமே இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டெஸ்ட்டு அது இதுன்னு இருக்குது. நான் முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா மத்தியானம் வந்து என்னை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி காலையில் அப்போது ஒரு 12-12:30 போது நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தேன். இன்னுமே மித்துக்குட்டி வந்து அந்த விழுந்த பல்ல பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை சித்தி சித்தப்பாலாம் வராங்க, குழந்தைகள்லாம் வராங்க, அவங்கக்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு. அந்த பாக்ஸ் ஹாலியே தான் இருக்குது. எப்பாச்சும் அவனுக்கு தெரியாமல் எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டால் தான் உண்டு. பாப்பா ஒரு 8 மணி அப்படிங்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. புட்டு மட்டும் வைக்க வேண்டியது இருந்தது. சரி அவங்க எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரிலாக்ஸாக இருந்தேன். ஏன்னா குழந்தைகளும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேச்சு அரட்டை இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. காலையிலேயே பால்காரர்கிட்ட சொன்னேன், ஒரு 1 லிட்டர் வந்து ஜாஸ்தியாக கொடுங்க அப்படின்ட்டு. பட் அவர் என்னன்ட்டாரு, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சா மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு கொஞ்சம் பேக்கெட் பால் மட்டும் வாங்கி சூடு பண்ணி வச்சேன். ஏன்னா குட்டீஸுக்கு இருக்காங்க, எந்த நேரமும் பால் தேவைப்படுமே அப்படின்ட்டு. புட்டு மாவு ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. புட்டு மாவு வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். அதுவும் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து செஞ்சு சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால டபுள் ஹார்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். காலையில் வரமாட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. வந்தது கரெக்டா. குட்டி பாப்பா வந்து வரவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் இல்லையா, பார்த்த உடனே ரகலை வரமாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம்தான் மேடம் கீழே வந்த உடனே நிறையா குரங்கு நம்ம வீட்டை சுற்றி விளையாட ஆரம்பிச்சிருந்தது. அதை பார்த்தோன்னே குஷியாகி வந்தாச்சு. குழந்தைங்க 4 பேருமே தெலுங்கில் தான் பேசிக்குவாங்க. அந்த கான்வர்சேஷன் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து தெலுங்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வராது. மித்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் சரி அவனுக்கு வந்து அந்த ஒரு லாங்குவேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பேசி பழகினேன். அதுக்கப்புறம் தான் பாப்பாவுமே தெலுங்கு கற்றுக்கிட்டான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், அன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா விரதம், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. விஷ்ணு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவாங்க. பட் கொழுந்தனார் வந்து சாப்பிட மாட்டார். காலையில் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். அன்றைக்கி ஆப்பிள் மட்டும்தான் வீட்டில் இருந்தது. சரின்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் மற்ற ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து தர சொல்லியிருந்தேன். அதனால் முலாம்பழம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது கூட வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சேன். எதுலேயுமே 2 பேர் வந்து செலக்டிவ் இல்லை. இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் குறையே சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி. கோசிஸ்டர் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் யோசிப்போம் இல்லையா. பட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்சனல்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசுறது பண்ணுறது இல்லாமல் இருந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வராமல் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்குவோம். நான் சொல்லும் போது அவங்க கேட்டுக்குவாங்க, அவங்க சொல்லும் போது நான் கேட்டுக்குவேன். கோசிஸ்டர் அப்படின்ட்டு இப்படி எங்காச்சும் சொல்லும் போது தான் எங்களுக்கு தோணுமோ தவிர மற்றபடி நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க முலாம்பழத்துல கரும்பு சக்கரை போடணுமா? வேண்டாம், ஜூஸ் வேண்டாம். அவங்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாரு.
சாய்ஷா அப்பா ஃபோனா சாய்ஷு ஆ முலாம்பழம் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆரஞ்சு வந்து கட் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஆரஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது இல்லாமல் இவ்வளோ முலாம்பழத்தை சாப்பிட்டு கண்டிப்பாக அவங்களால ஆரஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்ட்டு சரி ஜூஸாக போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணி ஜூஸாக கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, கடலைக்கறி, அப்புறம் வேறு என்ன பண்ணோம், கொழா புட்டு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சாயிஷா குட்டி, கொழுந்தனாரோட பெரிய பொண்ணு, அவங்க வந்து அம்முக்கா கண்டிப்பாக வந்தே ஆகணும், எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு ஒரே ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்டுகிட்டே இருந்தா. சரின்ட்டு அவங்க சித்தப்பாவே போய் ஸ்கூல்லேருந்து ஹரிஷ்மிதாவை கூப்பிட்டு வந்துட்டாரு மத்தியானத்துக்கு மேலே. அவங்க வரும்போது பாப்பாவுக்கு கிஃப்ட் இதே தான். நாங்கள் ஒன்று வாங்கி கொடுப்போம், அவங்க ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் இப்படி போயிட்டே இருக்கும். இந்த தடவை அவங்க வந்து செயின் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரோஸ் கோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு செயின், அப்புறம் குட்டியாக ஒரு டாலர். ஸோ எங்காச்சும் வெளியே போகும்போது அவள் யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இந்த காலத்து குழந்தைங்க பெருசாக எதுவும் போடுறது இல்லை இல்லையா, அதனால விஷ்ணு வந்து சன்னமாக இருந்தால் அவள் எங்கேயும் போடுறக்கு நல்லா இருக்கும், எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அது வந்து மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 4 பசங்களுமே நம்மளோட பசங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எங்கள் 4 பேர்த்துக்குமே இருக்கும். கொழுந்தனாரோட பொண்ணு, மச்சாண்டாரோட பொண்ணு அப்படிங்கிற தாட்டெல்லாம் 2 பேர்த்துக்குமே வந்ததே இல்லை. விஷ்ணு ரொம்ப நல்லா பார்த்துப்பான். வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவாங்க. ஸோ வந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க யாரோ அப்படின்ட்டு பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ கால் பண்ணி பேசிக்குவாங்க. குழந்தைங்க அதோட ஜோக்ஸு, அவங்களோட அந்த வாரத்தில் பண்ண ஒர்க்கு, இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி சிரிச்சுக்குவாங்க. ஸோ அதனால அந்த கேப் வந்து இருந்ததே இல்லை. பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அம்முக்கா, சாயிஷா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு தான் போகிறலங்க. அன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நம்ம எங்கே வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ அந்த வேலைகள்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. யோகேஷ் அருண்குமார், அன்பு செல்வி, சதீஷ்குமார், மணிகண்டன், ஹிவானிகா, தன்வந்த், சங்கர், சந்தியா லோகு, தன்யஸ்ரீ, கனிகாஸ்ரீ, கோகிலா, பிரியதர்ஷன், மகேஸ்வரி, சிங்காரவேலன், மங்கையர்கரசி, சந்தோஷ், விமலா, லக்ஷ்மி கண்ணன், மனோஜ், சுனி, ராவண கணபதி, உமா, பரணிதரன், வித்யா, GNP 692. இவங்க வந்து பேரே சொல்லலை. அப்புறம் வந்து நான் விஷ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. பேர் சொன்னால் தானே நான் வந்து விஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போ வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுறதாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சத்யபிரியா, மலர், கார்த்திகா, வேலு நாச்சியார், ஹிட்மேன், சவிதா, ஹரிணி, நிவேதினி அம்மு, வித்யா, ஹஷ்விகா, மகேஸ்வரி, ஹேமச்சந்திரன், விஜயா ராஜா, டிஜே திவ்யா, அஜய் கணேஷ், ஃபாசிகா, சுரேகா ராஜ், ஜீவா கோகிலா, கிறிஸ்டினா எஸ்தர், கலைச்செல்வி, ஆர்த்தி வெள்ளைக்கண்ணு, அம்முதுரை, நித்யா சுரேஷ், ஏஞ்சல் ஷாலியா, ஜவஹர் பாஷா, ஹாதியா, அனுஷா சத்யராஜ், அஜித். ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ அன்னைக்கு வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கெஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வரும்போதுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ vlog வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.